ரயில்வே கேட்டில் இன்று காலை கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய பள்ளி வாகனம் மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிறது. எப்பொழுதும் இங்கே செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் அதனுடைய ஊழியர் எப்பொழுதெல்லாம் ரயில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கேட் போடுவது வழக்கம். இதற்கு முன்பாக இதே போன்று 3 முறை ரயில் இங்கே கடக்கின்ற நேரத்திலே இந்த கேட்டை மூடாமல் பொதுமக்கள் எல்லாம் அறிவுறுத்தி அதன் பிறகு ரயில் நிறுத்தப்பட்டு கேட் மூடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இன்று காலை அதே போன்று அவர் கேட் போடாத காரணத்தினால் அந்த ரயில்வே கடக்கும்போது அந்த பள்ளி வாகனத்திலே 120 கிலோமீட்டர் வேகத்திலே வந்த அந்த ரயில் கடுமையாக அந்த பள்ளி வாகனத்தின் மீது மோதியதால் பள்ளி வாகனம் அப்பளம் போல் நொறுங்கி அந்த வாகனத்திலே இருந்த 4 பிள்ளைகள் படுகாயமடைந்து அதிலே 2 சம்பவ இடத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. மீதி இருப்போர் அங்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த விபத்தை பார்த்த இந்த செம்மங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த திரு அண்ணாதுரை என்பவர் அந்த குழந்தைகளை மீட்பதற்காக அங்கே ஓடிய பொழுது மின்சார உயர் தாக்கி அவரும் இன்றைக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் இந்த ரயில்வே கேட் கீப்பர். அவர் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் தூங்கியதால் அந்த கேட்டை போடாததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று ஏற்கனவே பல முறை நடைபெற்றும் கூட உயரதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்கை கடைபிடித்ததால் தான் இந்த விபத்து இன்றைக்கு ஏற்பட்டு குழந்தைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இது போன்ற விபத்துகள் வருகாலங்களிலே ஏற்படாத வகையிலே தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே சிக்னல் போன் பண்ணி சொல்லி அதன் பிறகுதான் கேட்டு போடுறதா சொல்றாங்க. இதை தானியங்கியாக ஆட்டோமேட்டிக்காக இதை இயக்குவதற்கான தொழில்நுட்பத்தை ரயில்வே துறை உடனடியாக இதிலே பயன்படுத்த வேண்டும். இந்த விபத்து நடப்பதற்கு மேலும் ஒரு முக்கியமான காரணம், இங்கே நகாய் புதியதாக சாலை அமைத்திருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 15 கிராமம் இதை கடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர்களுக்கான வழி இங்கே இல்லை. வழி மேம்பாலம் இல்லாததால் இன்றைக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துக்கு காரணமான ரயில்வே துறை ஊழியர்கள் உயரதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரை பறித்திருக்கக்கூடிய இந்த கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவதை உடனடியாக அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். விபத்திலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு சிகிச்சை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு உயர் சிகிச்சை அளித்து அவர்களின் உயிரை காப்பதற்கான நடவடிக்கையையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது ஏற்கனவே வந்த செய்திகளிலே உடனடியாக இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே தனியார் பள்ளி என்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி என்றும் ஆள் இல்லாத கேட் என்றும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் அந்த கேட்டை தானாக திறந்தார் என்றும் தவறான தகவலும் இங்கே பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு முழுமையான காரணம் ரயில்வே ஊழியர்களுடைய அலட்சிய போக்கு, உயர் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு. அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமத்தின் சார்பாக பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய காரணமா விளங்குறது முதல்ல ரயில்வே கேட்டு ஸ்டாப் இங்க இல்ல. ஸ்டாப் இருக்காருங்க. ஸ்டாப் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. முதல் காரணம் கேட்டு போடல. குடிச்சு படுத்துக்கிறதா கேட்டு போடல. உயர் அதிகாரிகள் யாரும் ஆய்வு பண்ணல. ஏற்கனவே 3-4 முறை இங்க நடந்திருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க தடுத்து நிறுத்தி கேட்டு போட சொல்றாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.